இதுக்கு முன்னாடி சூத்திரம், இந்த ஹிருதய குகையில பரமாத்மா இருக்கான், ஜீவாத்மா இருக்கான், ரெண்டு பேரும் இந்த சரீரத்தில் இருக்கான். இந்த பிராகிருதமான சரீரம் அழுக்குடம்பு, இந்த அழுக்குடம்புக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கான், பரமாத்மாவும் இருக்கான் என்று சொல்லி உடனே வேதவியாசர் ஒரு சிஷ்யர் கேட்டார், சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா சரீர சம்பந்த பிரயுக்தமாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். அதே சரீரத்திலே ஜீவாத்மாவோடு பரமாத்மாவும் இருக்கிறபடியால் அவனுக்கு சுகதுக்க அனுபவம் வராதா என்று விசாரம் பண்ண. சம்போக பிராப்தி சேத் கேள்வி. அது சமாதானம் கிடையாது. இந்த சரீரத்துல ஜீவாத்மா இருக்கிறான், சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். ஆனா இதே சரீரத்துல ஜீவாத்மா போல ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கிறான். ரெண்டு பேரும் தான் இருக்கா, ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருக்கா. ரெண்டு பேரும் இருந்தாலும் கூட ஆத்மாவான ஜீவாத்மாவுக்குத்தான் சுகதுக்க அனுபவமே தவிர பரமாத்மா இருந்தாலும் அது கிடையாது. சுவாமி கேட்டா கிடையாது, கிடையாது எப்படி சொல்றது? இந்த சரீரத்துல அவன் இருக்கா, என்ன அவனும் இருக்கா இவனும் இருக்கா, வாஸ்தவம் தான். ஆனா அவன் நுழைஞ்சிருக்க காரணம் என்ன, இவன் நுழைய காரணம் என்ன? ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள நுழைந்தான், நாமா நுழைஞ்சு விடல, கர்மாதீனமாத்தான் நுழைந்தான். நாமா நுழையதா இருந்தா சொந்த சரீரமா எடுத்துருக்கலாம். இப்ப இது தாழ்ந்த சரீரமான்னு கேட்க வேண்டாம், தாழ்ந்த சரீரமா இருக்கு, தாழ்ந்த பிராகிருதம் தானே, சொந்த சரீரமா எடுத்துக்கலாம். அதல்ல, கர்மாதீனமாய் ஓரொரு ஜீவாத்மாவுக்கும் கர்மத்தை அபேட்சித்து கர்மத்துக்கு அனுகுணமாக எம்பெருமான் சரீர பிரதானம் பண்றான். அதான் நாம் நுழைந்திருக்கிறோம். ஆனா பரமாத்மா சரீரத்தில் நுழைந்தான்னா அது இது காரணம் அல்ல, சுவேச்சாதீனமாக. சில பேர் கர்மாதீனமா நுழைந்தார்கள், சில பெருமான் சுவேச்சாதீனமாக. அதுக்குதான் திருஷ்டான்னு சொன்னார், சிறையன் அரையன்னர். சிறையன்னா சிறக்கூடத்திலே சிக்ஷிக்கப்பட்டு தள்ளப்பட்டவன், அரையன்னா சுவாமியான ராஜா. இந்த அரையனான ராஜா உள்ள நுழையறா, உயர்ந்த ஒரு காராகிரகம் சிறைச்சாலைக்குள்ள நுழையறா. சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்றான், எல்லாரும் சரியா காரியம் பண்றாளா, கல்லு சரியா உடைக்கிறாளா, கல் உடைக்கிறவெல்லாம் கல் உடைக்கணும், ஜலம் தூக்கிறவெல்லாம் ஜலம் தூக்கணும், மண் எடுக்கிறவெல்லாம் மண் எடுக்கணும், சரியா காரியம் பண்றாளான்னு அதிகாரி உள்ள நுழைஞ்சு பாக்குறான். ஆனா சிறைக்கூடத்துக்குள்ளே சிறையன் தான் இருக்கான், அரையன் தான் இருக்கான். ஆனா சிறைக்கூடத்துல சிறையனுக்கு துக்கானுபவம், ஆனா அரையனுக்கு அதுவே சுகானுபவம். அதுபோல எம்பெருமான் உள்ளுக்குள்ளே ராஜாதிராஜனான பகவான் சுவேச்சாதீனமாக நாம் என்ன பண்றோம்னு பாக்கிறதுக்கு அவன் சுவேச்சாதீனமா நுழைந்தான். அவனுக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. சரீர சம்பந்த பிரயுக்தமா ஒன்றையும் பகவான் புஜிக்க மாட்டான். அவனுக்கு போகம் கிடையாது, அவனுக்கு சம்போகம் கிடையாது, அவனுக்கு போஜனம் கிடையாது. புஜிக்கிறவன் நான் தான், பரமாத்மா போஜனம் பண்றது இல்லை. இந்த ஹிருதயத்துல மட்டும் இல்லை, வெளியிலே அப்படித்தான். நித்தப்படி தளிய நிறைய நடக்கிறது. எவ்வளவு தளிய குழம்பா பண்றா, சாத்துவதா பண்றா, பக்ஷணமா பண்றா, படியாரமா பண்றா. அத்தனையும் பகவான் என்ன பண்றான்னா புஜிக்கிறானா, அவனுக்குன்னு சொல்லிட்டு நாம் தான் பூர்ணமா போஜனம் பண்ணி இருக்கமே தவிர அவர் ஒன்றும் புஜிக்கிறதா தெரியல. புஜிக்காமல் எம்பெருமான் இருக்கிறான், புஜித்துக்கொண்டு நாம் இருக்கிறோம். வெளியில மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே அப்படித்தான். ஹிருதயத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். போஜனம் எல்லாம் நமக்கு தான், அவனுக்கு போஜனம் கிடையாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது எஸ்ய பிரம்மச்சக்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனா. கட்டோபனிஷத்திலே பரமாத்மா எல்லாவற்றையும் புஜிக்கிறான்னு சொல்லித்தே, புஜிக்க மாட்டான் பரமாத்மான்னு இப்பதானே வாய் மூடினீர், அவனை புஜிக்கிறான்னு சொல்லித்தே. ஆகையாலே புஜிக்கிறவன் ஜீவாத்மா, ஆக புஜிக்கிறவன் ஜீவாத்மாவை தவிர புஜிக்கிறவன் பரமாத்மா அல்லன் அப்படின்னு ஆட்சேபித்தான் ஒரு சிஷ்யன். அதுக்கு சமாதானம் சொல்றார், ஜீவாத்மா புஜிக்கிறவன் தான், ஆனா பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்ட இந்த போஜனம் கர்மபலானுபவம் அல்ல. ஆனா என்ன என்னால் உலகம் எல்லாவற்றையும் சம்ஹரிக்கிற அந்த போஜனம். ஆனால் இது சராச்சர கிரகணம் பண்ணி இருக்கிறபடியால் எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்சாயன்னு சராச்சரங்கள் அத்தனையும் எடுத்து அத்தனையும் பகவான் புஜிக்கிறான்னு சொல்லி இருக்கிறபடியால் ஜீவாத்மாக்கள் புஜிக்கிறவாதா. சில பேர் இவ்வளவு புஜிக்கலாம், சில பேர் இவ்வளவு புஜிக்கலாம். சராச்சரங்களோடு கூடியதான ஜெகத்தையே பட்சிக்கிறான்னு சொன்னா அது பரமாத்மா ஒருவனாத்தா இருக்க முடியும். அது பக்ஷணம்னா பக்ஷணமே அல்ல, சம்ஹாரம். நாமெல்லாம் அரிசியை நித்தியம் அழிச்சுட்டு இருக்கோம். நாம போஜனம் பண்றோம்னா அரிசி குறைஞ்சு போயிட்டு இருக்கு. பொட்டி பார்த்தா அரிசி இவ்வளவு இருந்தது, நாளைக்கு பார்த்தா குறைஞ்சு போச்சு, மறுநாளைக்கு குறைஞ்சு போச்சு. மூட்டை மூட்டையா பார்த்தா எத்தனை மூட்டை நாம் நினைச்சு ஒரு தடவை இப்படி நினைச்சு பார்க்கணும். எத்தனை மூட்டை அரிசி இத்தனை நாளா வாங்கியிருப்போம், எத்தனை புஜிச்சிருப்போம் நினைச்சு பார்த்தா வாஸ்தவா நாமே ஒரு 10 மூட்டை போஜனம் 10 மூட்டை புஜிச்சிருக்கலாம். இத்தனை நாளா புஜிச்சிருக்கலாம், ஒரு 10 மூட்டை கணக்கான 10 மூட்டை புஜித்திருக்கலாம். ஆனா எம்பெருமான் நம்மால இவ்வளவு நாளா சேர்ந்து 10 மூட்டை புஜிக்க முடிஞ்சது. அது ஒரே காலத்திலே உலகம் எல்லாவற்றையும் விழுங்குற சாமர்த்தியம். அது விழுங்குவதனால் நாம் வாயை திறந்து உன்னை விழுங்கிறவே அது மாதிரி அல்ல.
மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மத்தியமெல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி. அதான் லோக சம்ஹார காரணத்துவம். ஆக சிருஷ்டி காரணமாயிருக்கிறான் எல்லாருக்கும், ஸ்திதி காரணமா இருக்கிறான் ஒன்று விடாமல் எல்லாவத்துக்கும், சம்ஹார காரணமா இருக்கிறான் ஒன்று விடாமல் எல்லாவத்துக்கும். ஆக ஒன்று விட்டு எல்லாவத்துக்கும் பிரம்மா காரணமா இருக்கலாம், ருத்ரன் காரணமா இருக்கலாம். ஒன்று விடாமல் எல்லாவத்துக்கும் நாரணன் தான் காரணம். அவனை தவிர மத்தாரும் அகிலதக சிருஷ்டிகர்த்தா அல்லன், அகிலதக சம்ஹாரகர்த்தா அல்லன்னு சம்பிரதாயம். அப்படியானால் அவன் சிருஷ்டிகர்த்தான்னு சொன்னாலே போருமே. அவரை தவிர மத்தாரும் சிருஷ்டிகர்த்தா கிடையாது. அவனை சம்ஹாரகர்த்தான்னு சொன்னாலே போருமே. அவரை தவிர மத்தாரும் சம்ஹாரகர்த்தா அல்லரே. மூணை ஏன் சொல்லித்துன்னு கேட்டார் சுத பிரகாசிகர். அங்கதான் சொல்றார், ஒன்ன சொன்னாலே போரும். அகிலதக சிருஷ்டிகர்த்தா நாரணன், பிரம்மாவை சிருஷ்டிக்கிறவன் நாரணன், எல்லா விதமான காரணமா இருக்க நாரணன் போரும். அவன் சம்ஹாரகர்த்தான்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா வேதவியாசரோ ஜென்மாதி என ஆதிசப்தத்தை சேர்த்து அவர் சூத்திரம் பண்ணியிருக்கார். வேதாந்தமும் கூட யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்மான்னு சொன்னா போறோம். ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்த விஷம் விஷந்தி மேல ரெண்ட சொல்லித்து. ஏன் சொல்லித்து? என்னால் ஏதோ ஒரு மூலையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு எவனாவது ஒருவனுக்கு ஒரு எண்ணம் வரும், சிருஷ்டி காரணம்னு வேதாந்தம் சொல்லித்தே பரமாத்மாவே, ஒருவேளை ஸ்திதி காரணம் வேறொத்தரோ சம்ஹார காரணம் வேறொத்தரோ என்னைக்காவது எவனுக்காவது எந்த மூலையிலேயாவது ஒரு சந்தேகம் வந்துட போறதே என்பதற்காகத்தான் எல்லாவற்றுக்கும் எல்லா விதமான காரணமாக அவன் இருக்கிறான் வேதாந்தம் சொல்லித்தேரவர. அது சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அவன் ஒருவன் தான் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி காரணம், அவன் ஒருவன் தான் எல்லாவற்றுக்கும் ரட்சண காரணம், அவன் ஒருவன் தான் எல்லாவற்றுக்கும் லய காரணம். மூணு காரணம், மூணு விதமான காரணமா அவன் தான் இருக்கிறான்னு அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க, புவன ஜென்ம ஸ்தேம பங்க லீலேன்னு சொல்லணும். ஆனா எம்பெருமானார் அப்படி சொல்லல. அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே. ஆக ஜென்ம காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம், இன்னொன்னுக்கும் காரணம். அது என்ன காரணம்? மோக்ஷ காரணம். இது எம்பெருமானாருடைய திருவாக்கு. ஸ்ரீபாஷ்ய ஆரம்பத்திலே அவருக்கு முன்னாடி சுவாமி ஆள வந்தார். ஜெகத் ஜென்ம ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயா. ஆக எம்பெருமான் ஜெகத் ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறான், பங்கத்துக்கு காரணமா இருக்கிறான், ரட்சணத்துக்கு காரணமா இருக்கிறான். என்ன உத்பவ ஸ்திதி பிரணாச, உத்பவ ஸ்திதி பிரணாச. அதுக்கு மேல சொன்னார் சம்சார விமோசன, நாலாவது சேர்த்துட்டார். அதத்தான் வேதாந்த ஸ்பஷ்டமா சொல்லித்து யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி. அதுக்கு மேலே அபிசம்விசந்தின்னு சேர்த்துட்டது. ஆக ஜென்ம காரணமா இருக்கிறான், ஸ்திதி காரணமா இருக்கிறான், லய காரணமா இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேலே மோக்ஷ காரணமா இருக்கிறான். ஆக ஜெகஜென்மான காரணத்துவம் மோக்ஷ காரணத்துவம் பரமாத்மாவுக்கே உரித்தானது என்பது சம்பிரதாய சாரா. அது பத்தி பார்ப்போமானால் திருப்பாணாழ்வார் ஸ்பஷ்டமாக பாசுரம் பாடினார். அமலன் மோக்ஷ காரணம், ஆதி ஜெகத் ஜென்மாரி காரணம். ஆக ஜென்மஸ்தி லயங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறான். ஆதினார் திருப்பாணாழ்வார். முதல்ல சொல்லிட்டார் அவன் தான் அமலன். அமலன்னா தேசிகன் வியாக்கியானம், தெய்வாச்சாரங்களுடைய வியாக்கியானம் பண்ணாலே, நாயனார் வியாக்கியானம் அப்படி பண்ணாலே, அவ சொல்ற வியாக்கியானம் வேற. தேசிகனுடைய திருவுள்ள கருத்து அடியாருடைய குத்தங்களான அஜ்ஞானாதிகளை போக்கடித்து மோட்சப்பிரதனா இருக்கிறான் என்று அந்த மோட்சப்பிரதத்துவத்துக்கு அனுகுணமாக அமலன், ஜென்மாதி காரணத்துவத்துக்கு அனுகுணமாக ஆதி. ஆக ராஜாவுக்கு சத்திரச்சாமரங்கள், ராஜாவுக்கு சத்திரச்சாமரங்கள் எப்படி அடையாளமோ பரமாத்மாவுக்கு இரண்டு அடையாளங்கள், மோட்ச காரணத்துவம் ஜென்மாதி காரணத்துவம். அது வேதாந்தம் சொல்லிச்சு. அது வேதவியாசர் ஜென்மாதி ஆதி சப்தத்தை சேர்த்துட்டார். அதுல ஜென்மான்னு சொன்னார். மேல முதலானது ஜென்மன் தொடக்கமான, ஜென்மன் தொடக்கமான ஜென்ம ஸ்தேம பங்க, அதுக்கு மேலே சம்சார விமோசன, அதுக்கு மேல ஒண்ணு ஆள வந்தார் ஜெகதுத்பவஸ்திரி பிரணாச சம்சார விமோசன ஆதயான். அவர் ஒரு ஆதி, அவர் ஒரு ஆதி சொல்லுவார். அதுக்கு மேல இவர் ஒரு ஆதி சொல்லுவார். அதுக்கு மேல இவர் ஒரு ஆதி சொல்லுவார். அந்த ஆதிக்கெல்லாம் அர்த்தம். அதுக்கு மேல அஞ்சாவது வச்சுக்கலாம். ஆக ஜென்ம காரணமாய், ஸ்திதி காரணமாய், லய காரணமாய், மோட்ச காரணமாய், எல்லாவற்றுக்கும் நியமன கர்த்தாவாய் இருக்கிறான் பெருமான்னு அவனுடைய பெருமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பகவானுக்கு காரணத்துவம் மட்டும் பெருமை இல்லை, பகவானுக்கு நியந்திரத்துவம் மட்டும் பெருமை இல்லை. பகவான் ஜெகத் நியந்தாவாயும் இருக்கிறான், ஜெகத் காரணமாயும் இருக்கிறான். ஜெகத்திலே சில அதிகாரிகளுக்கு
மோட்சப்பிரதனாயும் இருக்கிறான். இந்த அர்த்தமெல்லாம் திருவுள்ளம் பத்தித்தான் கோன்முஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். ஆக உலகம் எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மம். அந்த பிரம்மம் ராமனா வேறொருத்தனா என்று வால்மீகி நாரதரை கேட்டார். நாரதர் சொன்னார், இட்சாகவம்ச பிரபவா ராமோ நாம ஜனசுதான்னு. அவன் காரணமா மட்டுமில்லாமல் அந்தராத்மாவாக வியாபகனாக மட்டுமில்லாமல் அவன் ஜெகத்துக்கெல்லாம் சில அடியார்களுக்கு மோட்சப்பிரதனா இருக்கிறான். அதுல ஒரு அடியானான ஸ்ரீ ஜட்டாயு, அவருக்கு எம்பெருமான் மோட்சப்பிரதனா இருந்தது ஜட்டாயு மோட்ச சரித்திரா என்று வால்மீகி பகவான் பகவானுக்குண்டான காரணத்துவம் மோட்ச காரணத்துவம். அதனாலதான் எம்பெருமானார் அகில பவர் ஜென்ம ஸ்தேம பங்காதிலே ஜென்ம ஸ்தேம ஸ்தேமா ஸ்தேமான ஸ்திதி ரக்ஷணம் அர்த்தம். ஸ்தேமா ஸ்திதி ரக்ஷணம். ஆக ரக்ஷணத்துக்கு காரணமா இருக்கிறான்னு முதல் பாடத்திலே சொல்லியாச்சு. ஜெகத்து ஜென்ம அகில பவன ஜென்ம ஸ்தேம ஸ்தேமத்தையும் ரக்ஷணத்தையும் தனக்கு விளையாட்டாக எம்பெருமான் கொண்டான் சொல்லியாச்சு. அடுத்த பாகம் விவித விவித பூத விராதரக்ஷை தீட்சே வினத்த நதி வினதி. ஆறு அடியார்களோ அப்படிப்பட்ட அடியார்களை அவளை ரட்சிக்கிறதையே தனக்கு தீட்சையாக கொண்டான் எம்பெருமான். விராத ரக்ஷா ஏகதீட்சை. ஆக ரக்ஷான்னு அடுத்த சப்தம் சுதப்பிரகாசியில் கேட்டார். அடுத்த பாரத்தில் ரட்சிக்கிறான்னு சொல்றாரு எம்பெருமானார் பகவானை பார்த்து. ஆனா முதல் பாரத்திலே ஜெகத்து ஜென்ம ஸ்தேம, அந்த ஸ்தேமாங்கிறத்துல ரட்சணம் சொல்லியாச்சு. ரட்சிக்கு தீட்சை தனியா ஏன் சொல்றாங்க? அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. ரட்சிக்கிறது ரெண்டு விதம். ஒண்ணு பாக்கிய ரட்சணம், ஒண்ணு ஆந்த ரட்சணம். பாக்கிய ரட்சணம்னா வெளிப்படையாக அன்னம் கேட்டா அன்னம் கொடுக்கறான், புத்திரன் கேட்டா புத்திரன் கொடுக்கறான், பசு கேட்டா பசு கொடுக்கறான். நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் பகவான் கொடுத்து அனிஷ்டத்தை போக்கடிக்கிறான், இஷ்டத்தை கொடுக்கறான். காலகாலத்தை அனிஷ்டம் தொலைகிறது, காலகாலத்தில் இஷ்டத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். ஆக அனிஷ்ட நிவர்த்தகனாய் இஷ்ட பிராபகனா இருக்கிறான். நம்ம எல்லாம் ரட்சிக்கிறவன் தான். அதுல எல்லாரையும் பகவான் ரட்சிக்கிறானோன்னா ஆமாம், அது அந்தகா பிரவிஷ்ய தாரகனாயிருக்கிறான். உள்ளுக்குள்ள ஜீவாத்மாவுக்குள்ளுக்குள்ள எம்பெருமான் அந்தராத்மாவா இருந்து எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிருத்திவி சரீரம் ஏஷா சர்வபூதாந்தராத்மா அபகரபாத்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. ஆக அந்தராத்மாவான எம்பெருமான் ஜெகஜன்மாதிகளுக்கு காரணமா இருக்கிறவன். சராச்சரங்களான சேதனாச்சேதனங்களான அத்தனைக்கு அந்தராத்மாவா இருக்கான். அந்தராத்மாவா இருந்து என்ன பண்றான்னா சத்தா நிர்வாகம் பண்ணுகிறான். இல்ல ஆஸ்திக நாஸ்திக விவாகம் கிடையாது. ஆஸ்திகளா இருந்தாலும் பகவான் அந்தராத்மா தான், நாஸ்திகளா இருந்தா பகவான் அந்தராத்மா தான். பகவான் உண்டுன்னு சொன்னால் ஆஸ்திகன், அவனுக்கு பகவான் அந்தராத்மா தான். பகவான் நாஸ்தின்னு சொல்றான், அந்த நாஸ்திகனுக்கு பகவான் அந்தராத்மா தான். அந்த அதிகாரிக்கு ஏன் அந்தராத்மாவா இருக்கான்? அதுதான் சூத்திரம். ஆட்சியில் தொடர்ச்சி நன்றுன்னு. சில காலத்துல சில பேருக்கு ஆட்சி இருக்கு, ஒரு காலத்துல ஆட்சி போடுறது. ஆனா ஆட்சி போனாலும் தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டே இருக்கணும். ஆட்சி போடுத்துங்கிறதுக்காக பயத்திறக்காம இருக்கக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு ஆறு சொல்லிட்டே இருக்கணும். ஆட்சியில் தொடர்ச்சி நன்றுனார் சூத்திரக்கார். ஏன்னா அந்த தொடர்ந்துட்டே இருந்தா தான் ஒரு நாள் இல்லாமல் போனா மீண்டதாக மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியும். பயத்திறக்காம இருந்துட்டா இவனுக்கு ஆட்சி ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது. ஆட்சி போனாலும் கூட தொடர்ச்சி இருக்க வேண்டாமோ? அதுபோல எம்பெருமான் ஆட்சி நம்ம ஆளணும்னு பாக்குறான், அவனுக்கு கிடையாது. ஆனால் தொடர்ந்துட்டே இருக்கான் எம்பெருமான். பல இடங்கள் ஆட்சேபம் பண்றான். நான் தான் சுவாமி, நீ எனக்கு தாசன், நான் தான் சுவாமி, நீ தாசன்னு பல இடங்கள்ல பகவான் சொல்றான். ஆண்டவனுக்கு ஆட்சி நம்ம இடத்திலே இல்லாமல் போனாலும் தொடர்ந்து இருக்கான். அந்தராத்மாவாக ஒரு நாளும் விடாமல் எம்பெருமான் நம்ம பார்த்திருக்கான். இந்த ஆத்மா விட்டு பரமாத்மா போயிட்டா என்ன? அவனை இல்லேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனையே விடாமல் அவனு சொல்லிட்டு இருக்கான். அவனை இல்லேன்னு எப்ப இவன் சொல்றானோ, சரி இவனை வேண்டாம் நம்ம விட்டுடுவோம், போட வேண்டிதானே. ஏன் பகவான் போகல? விட்டு விட்டா வஸ்துவை போடும். அப்புறம் வஸ்து எப்படி ஆடுறது? ஒரு நாள் இல்லாமல் போறா ஒரு நாள். இந்த வஸ்துவை நாம் ஆள வேண்டுமானா அந்த வஸ்து வஸ்துவா இருக்கணும். வஸ்து வஸ்துவா எப்பொழுது இருக்கும்? பகவான் அந்தராத்மாவா இருந்தா தான். பகவான் அந்தராத்மாவா இல்லைன்னா அந்த வஸ்துக்கு வஸ்துத்துமே கிடையாது, நாம பக்துமே கிடையாது. இந்த சரீரம் எப்ப சரீரம்னா உள்ளுக்குள்ள உயிர் ஆத்மா இருக்கிற வரையும் தான். இந்த ஆத்மா வெளியில போயிட்டான்னா இந்த சரீரத்துக்கு சரீரனே பேர் கிடையாது. எப்படி சரீரம்? இது வியாபியமா இருக்கணும், இது தாரியமா இருக்கணும், இது நியாமியமா இருக்கணும், இது சேஷனா இருக்கணும். ஆத்மா உள்ளுக்குள்ள வியாபகனா இருக்கான், தரிக்கிறான், தாரகனா இருக்கிறான், நியமிக்கிறான், நியந்தாவா இருக்கிறான், சேஷியா இருக்கிறான். ஆக ஆத்மாவா இருக்கிற ஜீவாத்மா தாரகனா இருக்கிறான், இது தாரியமா இருக்கு. ஆத்மா புரட்டுப்பட்டான்னா சரீரத்துக்கு தாரியத்துவமே கொடுத்து, அப்ப தாரியத்துவம் இல்லைன்னா சரீரத்துவம் உண்டோ? சரீரம் சரீரமே அல்ல. பிரேத சரீரம் சரீரம் சொல்றாளே என்ன? ஒண்ணு இருந்த சரீரம் போல இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான் சரீரம், அவ்வளவுதான். சரீரம் பேரே கிடையாது.
ஆத்மா புரட்டு போயிட்டான்னா இது சரீரம் அல்ல. ஆத்மா போற பரியந்தான் இது சரீரம். ஆத்மா புரட்டா இது சரீரம் அல்ல. இந்த உடலுக்கு இந்த உயிர் போலே உலகத்துக்கே பகவான் ஆத்மா. அவன் விட்டு பிரிந்து விட்டால் வஸ்துக்கு வஸ்துத்துவமே கிடையாது. அதத்தான் எம்பெருமானார் ஆச்சரியப்பட்டான். இந்த சரீரத்தை எல்லாரும் பார்த்துருக்கா. சின்ன குழந்தையா இருக்கு, 1 வயசாருது, 2 வயசாருது, 10 வயசாருது, 50 வயசாருது, 100 வயசாருது. அந்தந்த காலத்துல குழந்தையார காலத்துல மத்த பேர் கொஞ்சரா, பெரியவராக காலத்துல நாமே நம்ம சரீரத்தை கொஞ்சிட்டு மத்த குழந்தை பொண்ணே மாணிக்கமே மாணிக்கமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம சரீரத்தை மணியா இருக்கு, மாணிக்கமா இருக்கு, பொண்ணா இருக்கு, நாமே கொண்டாடி இருக்கோம். ஆனா இந்த பத்னி ரொம்ப ஆனந்தமா பார்த்துருக்கான், பிள்ளை ஆனந்தமா பாக்குறான், மத்த பேர் ஆனந்தமா பாக்குறது இருக்கட்டும், நாமே ஆனந்தமா பார்த்துருக்கோம். ஆனா பிராணவியோகம் ஏற்பட்ட பிற்பாடு அவள் பக்கத்துல வருவளான்னா ஒடிய விடுறா. பிரேத சரீரம் கிட்ட வருவளா. அந்த சரீரத்துக்கு சரீரம் பேரே கிடையாது. ஆத்மா இருக்கிற வரையந்தான் ஏதோ சரீரம் சரீரமா இருக்கு. ஆத்மா புரண்டு போனா சரீரத்துக்கு வஸ்துத்துவமே போடுத்து, நாம பக்தமே போடுத்து. ஆக இந்த உடலுக்கு இந்த உயிரான ஆத்மா போலே ஜெகத்துக்கே பெருமான ஆத்மா. அவன் அந்தராத்மாவா இருக்கானோ வஸ்து வஸ்துவா இருக்கு. அவன் அந்தராத்மாவா இல்லைன்னா ஜெகத்துக்கு ஜெகத்துன்னு பேரே கிடையாது. அதுல வஸ்துவே அழிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் எம்பெருமான் என்னைக்கு ஆள்றது? சத்தை பெரும்படியா நடத்துறானே அது சத்தா நிர்வகணம், அது நிர்ஹேத்துக்கம். நம்ம சம்பிரதாயத்துல பகவான் அருள்கிரிக்கிறானே நிர்ஹேத்துக்குமா சகேத்துக்குமா, இதை பத்தி பெரிய விசாரம் பண்ணியிருக்கா. சில பேர் நிர்ஹேத்துக்குங்கிறா, சில பேர் சகேத்துக்குங்கிறா. சகேத்துக்குன்னு சொல்றவாள்லாம் நிர்ஹேத்து பட்சத்தை கண்டிக்கிறா, நிர்ஹேத்துக்குன்னு சொல்றவாள்லாம் சகேத்து பட்சத்தை கண்டிக்கிறா. அதை பத்தி நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய சண்டை, பெரிய விவாதம். நிர்ஹேத்துக்கு வாதம் சகேத்துக்கு வாதம் என்ன அதை சொல்லிட்டு இருப்பா. ஆனா சில இடங்கள்ல ரெண்டும் சரிதான் 2 பேர் ஒத்துருக்கா. இப்படி சண்டை போட்டுருக்கானே தவிர ரெண்டும் சரிதான்னா அவரும் சொல்றாரு இவரும் சொல்றா. அப்புறம் என்ன சண்டை போடுறேன்னா அது மாட்டுக்கு போட்டுருப்போம். சண்டையும் போட்டுருப்போம், இப்படி ஒத்துருடுவோம். என்ன அர்த்தம் என்ன? இந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்தொழி இருந்து அந்த ஆத்மா சத்தை பெரும்படியா அந்த வஸ்துவா ஆக்கின்னு இருக்கானே இது நிர்ஹேத்துக்குமா சகேத்துக்குமா? இந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் இருந்து அந்த ஆத்மாவுக்கு சத்தையை நிர்வகிச்சிருக்கானே அது நிர்ஹேத்துக்குமாக நாம் பிரார்த்தித்து பண்றானா, நாம் பிரார்த்திக்காமலே பண்றானா? அவன் நமக்கு அந்தராத்மான விஷயமே நமக்கு தெரியாது. ஆனா வேதாந்த ஸ்பஷ்டமா சொல்லுது. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத. உள்ளுக்குள்ள எம்பெருமான் எழுந்தொழி இருக்கான், அவன் அந்தராத்மாவா இருக்கான விஷயமே நம்ம அறியல. பிருத்திவி இருக்க மண்ணுக்கு அந்தராத்மா எம்பெருமான். மண்ணு பரமாத்மாவை அறியல. நமக்கு அந்தராத்மா பரமாத்மா, நாம் பரமாத்மாவை அறியல. எம் ஆத்மா நவேத எம் பிருத்திவி நவேத. சுவாந்தராத்மாவான பரமாத்மாவே ஜீவாத்மா அறியல. சுவாந்தராத்மாவான பரமாத்மாவே மண்ணு அறியல. மண்ணும் அறியல, ஜீவனும் அறியல. துல்லியமா வேதாந்தம் சொல்லி சுதப்பிரகாசிக்காத இடத்துல ஒரு சிஷ்யர் வந்தார். என்ன சுவாமி மண்ணு அறியலேன்னு சொன்னா நியாயம், அது ஒண்ணுமே அறியல. மண்ணு எத்த அறிஞ்சது? ஒண்ணும் அறியல. நான் எத்தனை அறிஞ்சிருக்கேன் என்ன போய் சொல்றேன் மண்ணுக்கு சமானமா என்ன? அது வாஸ்தவம் தான், அது சொல்லப்படாது. பரமாத்மாவை அறியாத விஷயத்திலே மண்ணு நீயும் துல்லியம்னு நினைச்சுன்னு வேதாந்தம் சொல்லித்து. ஆனா உண்மையா வேதாந்தம் அப்படி சொல்லி இருக்க வேண்டாம். மண்ணே தேவல உன்னை விட. ஏன்னா மண்ணு ஒண்ணும் தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவை அறியல. நீ இத்தனை தெரிஞ்சுன்னு அவனை மட்டும் அறியாமல் இருக்கிய. இது மண்ணை விட நீச்சம் நீ ஏன் கட்டுன்னு அடிச்சு மண்ணுக்கு துல்லியமா சொன்னாரே வருத்தப்பட்டார். மண்ணை விட நீ நீச்சம் கொடுத்து வேதாந்தம். அபர்த்தம் என்ன? தனக்கு அந்தராத்மாவான பரமாத்மாவை மண்ணும் தான் அறியல, இவனும் தான் அறியல. ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஒரு பெரியவர் நடத்திருக்கார். பேர் கேட்டுருக்கா, 50 பேர் கேட்டுருக்கா. அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, சுவாமி இந்த ஸ்ரீபாஷ்யக்கார பாஷ்யத்துல இந்த வாக்கியங்கள் எல்லாம் சாதிக்கிறாரு, அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியுமா கேட்டான். அவன் என்ன பண்ணா அப்படின்னா என்ன பூமியை தட்டுறீரே என்னன்னு ஒண்ணுமில்லை. தேவன் சாதித்த ஸ்ரீபாஷ்யம் இந்த மண்ணுக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அடியனுக்கு அவ்வளவு, இந்த மண்ணுக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அடியனுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. இந்த மண்ணுக்கு நமக்கு என்ன வாசி? அவர் என்னமோ ஸ்ரீபாஷ்யம் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நன்னாத்தான் சொல்றார், விடாம மூச்சு விடாம சொல்லிட்டு இருக்காரு. இருந்தானா என்ன புரிஞ்சுதுன்னா இந்த மண்ணுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுது. அதுக்கும் ஒண்ணும் புரியல ஸ்ரீபாஷ்யம். அது எதுவுமே புரியல, ஸ்ரீபாஷ்யம் புரியல. நம்ம எல்லாம் புரியும், ஸ்ரீபாஷ்யம் மட்டும்தான் புரியும். அதனால சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம், பகவத் விஷயத்தை அறியலையே. ஆக எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவிய நவேத, எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத. ஆக சுவாந்தராத்மாவான பரமாத்மாவை நாம் அறியலையே.
நமக்கு அந்தராத்மாவா இருந்து என்ன சத்தா நிர்வகம் பண்ணு, நான் இருக்கும்படியா ரட்சித்து கொடுப்பாய், நான் பிரார்த்திக்கலையே. நம்முடைய பிரார்த்தனா நிரபேட்சமாவே எம்பெருமான் அந்தராத்மாவா இருந்து சத்தா நிர்வாகம் பண்றபடியாலே இது நிர்ஹேதுகம். இது எல்லா சாரினாலும் ஒத்துருட்டான். இதுல அபிப்பிராய பேருமே கிடையாது. ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா எம்பெருமான் இருந்து அவன் எம்பெருமான் உலகத்தாரே சத்தா நிர்வகணம் பண்ணி ரட்சிக்கிறானே, அது நிர்ஹேதுகம். அதனால நிர்ஹேதுக்குங்கிற வாரத்தை அவரும் தான் ஒத்துருட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, திருமாலிருஞ்சோலமலை என்னேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்ச நிறை புகுந்தான். ஆழ்வாரை கேட்டாலாம், ஆழ்வாரே மலையெல்லாம் தெரியுமா? இதோ மலை இருக்கு, இதோ மலை இருக்கு, மலையை சொல்லும். என்ன? ஆனமலை, கொல்லிமலை, விராலிமலை, திருமாலிருஞ்சோலமலை என்ன பார்த்தான பெருமான். ஓ, ஆனமலை கொல்லிமலை விராலிமலையோடு நிறுத்தாமல் திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னார் இல்லையா? ஓ, திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னார். அவர் உள்ளத்துக்கு வந்துள்ளான்னு பெருமான் விட்டானாம். அவ ஆழ்வார் உள்ளத்துக்கு பகவான் வர காரணம் என்னன்னா, அவர் திருமாலிருஞ்சோலமலை சொன்னாரோ இல்லையோ என்ன அர்த்தம் சொல்றார். திருமாலிருஞ்சோலமலைன்னு திவ்யரேசம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், ஆச்சரியமான திவ்யரேசம்னு அதெல்லாம் தெரிஞ்சு சொல்லல. ஆனமலை போல, கொல்லிமலை போல, விராலிமலை போல எத்தனையோ மலை சொல்ற இடவிலே இது ஒரு மலைன்னு சொல்லி வச்சார். அதுவான்னு சொன்னார் இல்லையா? அதற்கு கூட நான் சொல்லதி. அதனால அதுவான்னு சொன்னார்னு வச்சுன்னு பார்த்தா சகேத்துக்கம், அது ஒரு விஷயமானு பார்த்தா நிர்ஹேதுகம். நிர்ஹேதுகமா சகேதுகமா இதை பத்தி நிறைய விசாரம் பண்ணியிருக்கா. அதன்படி பார்த்தா ஆத்மாக்களுக்கு அந்தராத்மாவா இருந்து சத்தா நிர்வகணம் பண்றானே, அதையும் நாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுவும் நிர்வாக பிரகாரம். ஆக ஜெகஜன்ம ஸ்திதி லய மோட்ச காரண அந்த பிரவிஷ்ய நியமனம் இத்தியாதிகள்லாம் பகவானுடைய லீலா விசேஷம் என்கிறார் பரமாச்சாரியனான ஆளவந்தார். அதுபோல சுவாமி எம்பெருமானார். அதெல்லாம் திருவுள்ளம் பத்தி மோட்ச காரணத்துவத்தை வேதாந்தம் சொல்லித்து எத்தோவாயுமானி பூதானே ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அவிசம்விசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம. வருணனுடைய பிள்ளை வாருணி, தகப்பனார் பிருகு. பிருகுன்னு பேரவனுக்கு வருணனுங்க தகப்பனார். அங்க ஆசிரியித்தான் என பரமாத்மாவை சொல்லுன்னா பரமாத்மா லட்சணம் சொன்னார். ஜெகத் ஜென்ம காரணமாய், ஸ்திதி காரணமாய், லய காரணமாய், மோட்ச காரணமாய், அந்த பிரவிஷ்ய சத்தா காரணமா இருக்கிறான் என்று பரமாத்மாவுக்கு லட்சணம். அதிலே எம்பெருமானுக்குண்டான மோட்ச காரணத்துவம் மிக முக்கியம். அதனால்தான் ஜெகத் ஜென்மஸ்தேம சொன்ன எம்பெருமானார் தனியா சொன்னார். வினத விவிதபூத விராத ரக்ஷைக்கு தீட்சே. ஆக எத்தனை சாஸ்திரங்கள் சொன்னாலும் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் என்ன? பகவானுடைய அருளாலே மோட்ச பிராப்தி பெறுகிறானே, அதுதான் முக்கியமான லட்சணம். அதை தனித்து சொல்ல வேண்டும் தோத்திட்டு ஆழ்வார் 10 பாசுரம் பாடினார். அணவதரவண மேல் 2ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழி அணவதரவண மேல் ஷாயி பூம்பாவையாக உணர்வது சுயப்பதி இருவரவன் முதலும் தானே பிரம்மருத்ர காரணமா இருக்கிறான். சாயியா இருக்கிறான், சுயப்பதியா இருக்கிறான், பிரம்மருத்ர காரணமா இருக்கிறான். அவராரு வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவாருக்கு மோக்ஷா அது காரணமா இருக்கா. மோட்ச காரணத்துவத்தை தனித்து சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். ஆக காரணத்துவம் வேறு, மோட்ச காரணத்துவம் வேறு. ஜென்ம காரணத்துவம், ஸ்திதி காரணத்துவம், லய காரணத்துவம், அத்தோடு மோட்ச காரணத்துவத்தையும் சேர்த்துக்கணும். இத்தனையும் திருவுள்ளம்பத்தித்தான் வால்மீகி ஆறப்படிப்பட்டவன் கேட்டார். அத திருவுள்ளம்பத்தித்தான் நாரதர் சமாதானம் சொல்லும் காலத்தில் ராமோ நாம ஜெயஸ்துதான் அந்த ராமனுடைய காரணத்துவம் பலவாறாக வியாக்கியானம் பண்ணப்பட்டது. அதுல மோட்ச காரணத்துவத்தை சொல்வது ஜட்டாயு மோட்சம்ங்கிற ஆச்சரியமான பிரகரணம். யாகதிரி யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேச்ச யாகதி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்சபூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். ஏ ஜட்டாயு மகாராஜரே, அனுத்தமான லோகம் கொடுக்கணும் போயிட்டு வரோம். கச்சலோகான் அனுத்தமான் வால்மீகி ராமாயண ஸ்லோகம். அனுத்தம லோகத்தை உனக்கு கொடுக்கிறேன். தெரியாதவா சில பேர் வியாக்கியானம் பண்ணுவா. உத்தம லோகம்னா உசந்த லோகம், அனுத்தம லோகம்னா மிக தாழ்ந்த லோகம். ஏ ஜடாயு மகாராஜரே, உங்களுக்கு தாழ்ந்த லோகம் கொடுக்கிறேன் போயிட்டு வரோம். என்ன பெருமானுடைய நியமனம்? அனுத்தமான சப்தம் சம்ஸ்கிருதம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எதை விட உத்தம லோகம் கிடையாதோ, எதை விட உத்தம லோகம் கிடையாதோ, சர்வோத்தம. சர்வோத்தமாங்கிறதான் அனுத்தமான சப்தம் சொல்றது. அனுத்தமான சப்தம் சொன்னா சில பேர் சம்ஸ்கிருதம் தெரியாதவா உத்தமான உசந்தது, அனுத்தமான தாழ்ந்ததுன்னு சொல்லிடுவா. அனுத்தமானா எதை விட உயர்ந்தது கிடையாதோ அதுதான் உத்தமமான லோகம், சர்வோத்தமம். அது வேதாந்தம் சொல்லிச்சு. அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு. பரவரத்தை பத்தி வேதாந்தம் சொல்ற போது அது உத்தம லோகம் மட்டுமல்ல, இதை விட அது உயர்ந்தது, அதை விட அது உயர்ந்தது, அதை விட அது உயர்ந்தது, எல்லாவற்றை விட பரவர உயர்ந்தது, அதை விட மத்தொன்னு உயர்ந்ததான்னா உத்தம லோகம் மட்டுமல்ல, அது அனுத்தம லோகம்.
அதை விட உத்தம லோகம் மற்றொன்று கிடையாதுன்னு அப்படிப்பட்ட அனுத்தம லோகம் மோட்ச லோகம் அதை எம்பெருமான் ஜட்டாயு மகானவர் கொடுத்தான். ராமாவதார காலத்திலே ஒரு பக்ஷிக்கு எம்பெருமான் மோட்ச பிரதானம் பண்ணினான். அதுபோல கிருஷ்ணாவதார காலத்திலே கட்டா கண்ணன் பரமசைவன் காதல மணியை கண்டு போறான். ஏன் நாராயணான்னு நாமம் காதல விழுந்துட போறதேன்னு இப்ப பார்த்தாலும் மணிய ஆசைச்சுட்டே இருப்பான். நாராயண நாமம் காதல படவே படாது என்பதற்கா சிவநாமம் காதல படாமல் போனாலும் போகலாம், நாராயண நாமம் காதல படவே படாதுன்னு கண்டாக்கண்ணன் காதல போது மணியை தொங்க விட்டுருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் போனான். புத்திரார்த்தியாக கைலாச யாத்திரை நாரணனுக்கு ருக்மிணி கல்யாணம் ஆச்சு. 15 வருஷம் ஆயிடுத்து, குழந்தை பிறக்கல. பரமசிவனாரிடத்துல குழந்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தின்னு போனான். ஒரு நாளைக்கு பரமசிவனார் பகவானை பிரார்த்தித்தாராம். என்ன வர வேணும்னு கேட்டான் வரதராஜன். வரதராஜனார் பகவான் பரமசிவனை கேட்டான் என்ன வர வேணும்னா, ஒண்ணுமில்லை அடிய வரதராஜன் பேர் வச்சுக்கலாம், ஆச்சரியப்படுறேன் ஆனந்தப்படுறேன். அதுக்கு என்ன ஸ்பட்டமா வச்சுக்கலாம், திருப்பேர் வச்சிருக்கா வரதராஜன், நீர் தான் வச்சுக்குமே என்ன. இல்ல தேவள் வரதராஜன், தேவள் அடிய இடத்துல வரம் கேட்கணும், தேவளுக்கு அடிய வரம் கொடுக்கணும், வரதனுக்கு வரதனாக ஆகணும். இதான் நான் கேட்கிற வரம். எதையோ வரம் கேட்பா, எத்தனையோ இருக்கப்ப இது ஒரு வரம். வரதனிடத்திலே வரம் கேட்டார் பரமசிவனார். என்னிடத்துல நீ வரம் கேட்கணும் வரம் கேட்டார். பார்த்தான், அவசியம் கொடுக்கறேன். பகவான் பிராட்டியை கல்யாணம் பண்ணா, ருக்மிணி கல்யாணம் ஆயிடுத்து, ரொம்ப நாள் ஆயிடுத்து, குழந்தை பிறக்கல. பரமசிவனார் வரம் கேட்க சொன்னாரே, புத்திர வரம் கேட்டுன்னு போனா என்னன்னு போனான். அதைத்தான் நம்மாழ்வார் பாசுரம் பாடினார். பரமசிவனாரிடத்துல கைலாச யாத்திரை பெருமான் போறான்னு. இது சைவாள் சொல்ற கதையல்ல, சீவைஷ்டவாள் சொல்ற கதை. சீவைஷ்டவாள் சொல்ற கதை. புத்திரியயா கிலவரம் வருஷே விஷாங்காத்தி என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். கைலாச யாத்திரை போனா சிவலோகம் போய் சேர்ந்தான் பெருமான். பரமசிவனார் பிரார்த்திக்கிற போது அவர் பிரார்த்திக்கிற விஷயம் கல்வா. பரமசிவனார் கண்ணனை பார்த்து சொல்றார் கல்வா. ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் கல்வா. கல்வா நான் திருடனே. பரமசிவன் நாரணன் கண்ணனை பார்த்து திருடனே என்ன, வெள்ளை திருடிய திருடனே அல்ல, ஸ்திரீகளை திருடினே அல்ல, அதுபோல அடியார் உள்ளத்தை திருடியவனே அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட கள்ளத்தனமாவது மற்றொன்னும் இல்லை. தேவனுக்கு திருக்குமார பிரம்மா, பிரம்மாவுக்கு குமாரன் பரமசிவன், தேவள் பாட்டனார் அடியன் பேரன், பௌத்தனான பேரனிடத்திலே பாட்டனார் குழந்தை வரங்கன்னு வந்தான். தேவளுக்கு அப்புறம் தானே பிரம்மா உண்டாயிருக்கார், அதுக்கப்புறம் தான் அழகு உண்டாயிருக்கேன். பேரனிடத்துல பாட்டனார் குழந்தை இல்லைன்னு சொன்னான். பேரன் நான் வந்திருக்கேன்னு தேவள் குழந்தை இல்லைன்னு சொல்றது, தேவள் குழந்தையினுடைய குழந்தைதானேன்னு கல்வா. உலகம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற தேவரீர் என்னிடத்துல புத்திர பிரார்த்தனையாக வந்தீரே, ஆச்சரியப்பட்டார் பரமசிவனார். கல்வா எம்மையும் ஏழுலகம் நீ உள்ளே தோத்தி இறைவென்னு நம்மாழ்வார் பாசுரம் அல்ல என்று வெள்ளேரன். வெள்ளேரன்னா பரமசிவனா ரிஷப வாகனன். அப்படிப்பட்ட ஏருடையவனான அவன் பரமசிவன் பகவான பிரார்த்திக்கிறான். கல்வா எம்மையும் ஏழுலகம் நீ உள்ளே தோத்தி இறைவென்னு வெள்ளேரன் நான் முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்து ஏத்துவர் என்னார் நம்மாழ்வார். அதனால கல்வான அர்த்தம் என்ன, புத்திர பிரார்த்தனை அங்க போய் சேர்ந்தான். அதார்த்தம் சொல்றார். சாதாரண பிரார்த்தனை புத்திர பிரார்த்தனை எல்லாருக்கும் கிடைக்கிற புத்திர புருஷார்த்தம், சாமானிய புருஷார்த்தம். ஆனா மோட்சம்ங்கிறது பகவான் ஒருவன் தருகிறான். பக்கத்துல திருமழிசை, அங்க திருமழிசை ஆழ்வார் தை மாசம் மக நட்சத்திரம், தையில் மகம் அவர் அவதாரம் பண்ணார். திருமழிசைப்பிரான், திருமழிசைப்பிரான் திருநட்சத்திரம் தை மகம். ஆழ்வார்கள் திருபவ தெரித்த நட்சத்திரங்கள்லாம் தெரியணும், அவர்கள் ஊரெல்லாம் தெரியணும், மாசங்கள்லாம் தெரியணும். நமக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நிச்சயமா தெரியும், அக்டோபர் 2 நிச்சயமாக தெரியும். திருவள்ளுவர் ஆழ்வார் இன்னைக்கு அவதாரம் பண்ணார், நம்ம ஆழ்வார் இன்னைக்கு அவதாரம் பண்ணார்னா அவன் ஜெயந்தியும் தெரிய வேண்டியதுதான். ஆழ்வார்களிலே திருவள்ளுவர் தையில் மகம். இன்றைய தினம் தை மாசம் மக நட்சத்திரம் துய்ய மதிபெற்ற மனுஷப்பிரான் பிறந்த நாள்கிறார் மணவாள மாமனிகள். துய்யமதி பரிசுத்தமான மதி, துய்யமதி பெற்ற, துய்யமதினா பரிசுத்தமான சித்தம், பரிசுத்தமான ஞானம், தேவதாந்தர பாரமார்த்தியம் நன்னா அறிஞ்சுட்டார். பரதையுமான பகவானுடைய உண்மையான நிலை அறிந்தார், அவன் தான் புருஷோத்தமா அறிஞ்சுட்டார். அந்த திருவழிசையிலே ஆழ்வார் எழுந்தருளிருக்கார். ஆகாசத்திலே விருஷபவாகன ஆரூடனாக பார்வதி காந்தனான பரமசிவனார் உமாரமணன் அப்படி போயிட்டு இருக்கார். பார்வதி என்ன பண்ணலாம், அங்க ஒரு பக்தர் அமர்ந்திருக்கிறாரே, தேவள் கீழே இறங்கி அவர் கொஞ்சம் அனுகிரகிக்கப்படாதா பிரார்த்திச்சார். அவர் சொன்னார், அவர் சீவைஷ்டவர், நம்ம திரும்பியே பார்க்க மாட்டார், நம்ம போற வழியே போயிட்டு இருப்போம், அதெல்லாம் அனாவசியமான விஷயம், ஒருத்தர் இடத்துல போக வேண்டாம், அவரோட பேச வேண்டாம், நம்ம காரியத்தை பார்க்கலான்னா. பத்னி என்ன சுவாமி தேவனுடைய பெருமை என்ன, அந்த அந்தரங்கனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாதான்னு பிரார்த்திச்சா. அந்த நிர்பந்தம் முறுக்காமல் கீழே வந்தார். சில சமயத்துல பத்தினி வார்த்தையை கேட்கணும்,
பல சமயத்துல கேட்கவே படாது. சில சமயத்துல கேட்டுட்டா பரம ஆபத்து. அவர் இறங்கி வந்தார், இவர் என்ன காலம் நீட்ட காலம் மடக்கவே இல்லை. கோபம் கொடுத்து பரமசிவனாக, நான் வரம் கொடுக்க வந்திருக்கேன் கேட்டார். இன்று சாவாரை நாளை சாகும்படியா பண்ணுவீரா? இன்று சாவாரு நாளை சாகும்படியா பண்ண முடியுமோ? அது கர்மாதீனம். கர்மானுகுணமா இன்னைக்கும் சாகலாம், நாளைக்கும் சாகலாம். அதெல்லாம் கர்மாதீனம் போயிட்டு வரணும். சரி, மோட்ச பிரதானம் பண்ணுவீரா? அது முகுந்தனால பகவானத்துல என்ன கேட்கணும்? அவன் தானே முகுந்தராஜன், மோட்ச பூமியை கொடுக்கிறவன். நம்ம இடத்துல இல்லை என்ன? பரமசிவனார் திருமணி சித்திரான் பழத்தித்தார். இன்று சாவாரு நாளை சாகும்படியா பண்ணமாட்டேன், மோட்ச பிரதானம் பண்ணமாட்டேன். நான் நூல் வச்சு தைச்சுட்டு இருக்கேன், ஊசி நூலை வச்சுட்டு ஊசி முன்னாடி போறது, நூல் பின்னாடி வரணும், அதுக்கான குறிப்பீரா?